நம்மிடையே பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரும் மூத்த நிர்வாகியான முன்னாள் தெலுங்கானா புதுச்சேரியுடைய ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில். மேடம் நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. விஜய் அவர்கள் ஆளுநர் சந்திப்பு குறித்த முதல் பார்வை. இல்ல, மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களை தம்பி விஜய் அவர்கள் சந்தித்திருப்பது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்துல ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது கட்சி எல்லை கடந்து அனைவரும் ஒன்றாக வர வேண்டும் என்பதுதான் எனது குறிக்கோளாக இருக்கிறது. ஆக அந்த வகையில் ஏனென்றால் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளை பார்த்தீர்கள் என்றால் யாருமே வாய் திறக்க மறுக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு பெண் பாதுகாப்பை விட கூட்டணியும் ஓட்டும் அதன் மூலம் வெற்றியும் தான் முக்கியம் என்பதை இவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கூட்டணிக்கு எதிராக ஏதாவது நடந்தால் குரல் கொடுப்பதும் கூட்டணிக்கு ஆதரவாக குரல் கொடுக்காமல் இருப்பதும் போன்ற ஒரு அவல நிலை தமிழகத்தில் அரசியலில் நிகழ்கிறது. ஆக அந்த வகையில் அந்த கூட்டணி கட்சிகள் மாதிரி இல்லாமல் தம்பி விஜய் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்ப்பை தெரிவிக்கின்ற நோக்கம் உண்டு. சில கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், சில கட்சிகள் மௌன விரதம் நடக்கலாம், சில கட்சிகள் கோரிக்கை வைக்கலாம். அந்த வகையில அவர் ஒரு கோரிக்கையாக என்னென்றால் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் தான் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர். அந்த வகையில் அவரிடம் கொண்டு தனது எதிர்ப்பை இதை போல பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அவர் கொடுத்திருக்கிறார். அது சரியான இடத்தில் கொடுத்திருக்கிறார். அதனால் அது கவனிக்கப்படும். மட்டுமன்றி தமிழகத்தை பொறுத்த மட்டில் உயர்நீதிமன்றமே இதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால் இனிமேல் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று நான் நினைக்கிறேன். யார் பெண்களுக்காக குரல் கொடுத்தாலும் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கும். அந்த வகையில் தம்பி விஜய்க்கு மாநில தலைவர் அண்ணாமலை போலவே நான் எனது ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா விசிகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவருடைய திரு வன்னியரசு அவர்கள் பாஜக தங்களுக்கு சாதகமாக யாரை வைத்து நகர்த்த வேண்டுமோ அது போன்ற விஷயங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. விஜய் செய்கிறது ஒரு எலைட் அரசியல் அப்படின்லாம் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. அது தொடர்பாக நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் செய்வது எலைட் அரசியல் என்ன சொல்றாரு? விஜய் செய்யறது ஒரு எலைட் அரசியல். ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தல, அப்படியே கை காமிச்சிட்டு போறாரு. இப்பதானே கட்சி, இப்ப நாங்க கூட அவர் மக்களை சந்திக்கலன்னு ஒரு விமர்சனமா சொல்றோம். ஆனா எல்லாருமே இவங்க நினைக்கிறோம் இப்பதான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் ஒரு பிரபலமான வேற, அதனால அவரே ஒரு இடத்துல நான் வந்தா அனாவசியமா கூட்டம் சேர்ந்துரும். அது கூட இப்போ நம்ம ஆந்திராலாம் கூட பார்த்துக்கோம், சில இடங்களில் கூட்டம் அதிகமான பிரச்சனைகள் வந்து விடுகிறதுன்னு சில பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். அதனால அவர் ஒரு பாணியை கையாளலாம். ஆனா மக்களை சந்திக்காமல் ஒரு அரசியல்வாதி இருக்க முடியாது என்பதில் நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா எல்லா விதத்திலும் அப்படிதான் இருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அவர் தனது எதிர்ப்பை வலிமையாக காண்பிப்பதற்கு, பெண்களோடு தான் சகோதரனாக இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிறார். நான் கேட்கிறேன், இதே வன்னி அரசு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் ஏன் இந்த பெண் பாதிக்கப்படுவது போது வலிமையாக ஏன் குரல் எழுப்ப மறுக்கிறார்கள்? ஏன் இதே வன்னி அரசு இன்னொரு சார்னு சொன்னாரு, அந்த சார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவங்களை ஏன் கைது செய்யல? இந்த ஞானசேகரன் யாரெல்லாம் தொடர்பு வைத்திருந்தார்? இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும்னு கூட இல்லை. அதாவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அந்த நேரத்துல போய் அமித்ஷாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள். இதுல எந்த அளவிற்கு இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? எவ்வளவு பெண்களை பற்றி கவலையே படாமல் இந்த நேரத்தில் அமித்ஷா அவர்களை எதிர்த்து, அது ஏற்கனவே அதற்கு விளக்கம் கொடுத்தாச்சு, அது பார்லிமெண்டோட முடிஞ்சிச்சு. பாரதிய ஜனதா கட்சி மரியாதைக்குரிய அமித்ஷா மீது அம்பேத்கர் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறது என்பது மறுபடியும் நாங்கள் நிரூபணமாக சொல்லியாகிவிட்டது. அப்படி என்றால் இவர்களுக்கு அரசியல் மட்டும்தான் கணக்கு, பெண்களின் பாதுகாப்பு கூட அவசியம் இல்லை என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரை அந்த கருத்தை விஜய் என்ன கருத்துக்காக விட்டு விடுகிறேன். நான் அதை பெரிதாக விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி திருமதி தமிழிசை மேடம். உங்களுடைய அழைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.